குக் வித் கோமாளி சீசன் 6 vlog வேணும்னு நிறைய கமெண்ட் எல்லாம் வந்து மெசேஜோடு வந்து. அப்புறம் சச்சின் ஹாய், எப்படி போனுச்சு? நல்லா போனுச்சா? ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு உங்க என்ன திங்க் பண்றீங்க? எப்படி போனுச்சு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு சொல்லுங்க போகும். அது ஃபர்ஸ்ட் டைமாக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி ஸ்லாங் ப்ராப்பராக இருக்குது. ஆமாம், அது எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாருங்க. ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாட்டு அக்செப்ட் பண்ணிச்சு. அதை குறித்து நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. இந்த வாய்ப்பு வந்த டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வச்சு அது நல்ல ரீச் இருப்பாங்க. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, ஆல்ரெடி இவரே சொல்லியிருந்தாரு. நான் சொல்லுங்க, அவர் எதுவும் சொல்லலாம். என்னென்ன இருந்துச்சு? அதாவது நிறைய இருந்திருக்கும். பட் உங்களுடைய தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு இந்த படத்துல இதை நான் கத்துக்கிட்டேன்ப்பா, இந்த படத்துல வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மேக்ஸிமம் நான் வந்து எல்லா இதுலையுமே நடிக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அதிகமாக நடிப்பேன். டைலாக்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று யாராவது திட்டுற மாதிரி, இல்லைன்னா சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி தான் நடிப்பேன். இதில் வந்து ஒன்லி ரியாக்ஷன் சொன்னாங்க. நான் டெய்லி கால் ஷூட் பண்ண டைரக்டர்கிட்ட அதை சீரியஸா நானே பார்த்து ஒரு செகண்ட் நான் போயிட்டேன். என்ன எங்க அப்பா உலகத்துல பேசாம டைலாக் விட்டாங்களா அவங்க அப்படின்னு. அதுக்கு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படிதான் பேசுறேங்க. இதுல ஒன்லி ரியாக்ஷன் தான்.